பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பக்கத்து வீட்டில் ஒரு குடிகாரன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வேலை தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டுக்குள் கத்திக்கொண்டே இருப்பான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மிகவும் அது தொல்லையாக இருந்தது. அவன் குடித்து விட்டு வந்து தினமும் இப்படி கத்துவானாம். நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு யாரும் மரியாதை செய்வதில்லை, என்னை யாரும் மதிப்பதில்லை என்று கத்திக்கொண்டே இருப்பானாம். ஒரு நாள் அதே போல வளமை போல் அவன் குடித்துவிட்டு வந்து கத்திக்கொண்டிருக்கிறான். அந்த வழியாக வந்த காவல்துறையினர் அவனை கைது செய்து ஜெயிலில் கொண்டு போய் அடைத்து விடுகின்றனர். காரணம், இமாம் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இப்படி இவன் குடித்துவிட்டு கத்துகிறானே, இது இமாம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று காவல்துறையினர் அவ்வாறு செய்து விடுகின்றனர். 3-4 நாட்கள் கழிகிறது. அந்த பக்கத்து வீட்டிலிருந்து எந்த சத்தமும் வரவது கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்தில் விசாரிக்கிறார்கள் என்ன ஆனது என்று. அப்பொழுது அவர்களுக்கு விஷயம் சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் அவனை கைது செய்து விட்டனர். நேராக அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்லுகிறார்கள். சென்று ஏன் அவரை கைது செய்தீர்கள் என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த காவல்துறை அதிகாரி கூறுகிறார், இமாம் அவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய இமாம், எவ்வளவு பெரிய மார்க்க சேவை செய்கிறீர்கள், உங்களது வீட்டுக்கு அருகில் இப்படி ஒரு நபரா, உங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்று உங்களுக்காகத்தான் கைது செய்தேன். இப்பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள், எனக்காகத்தானே கைது செய்தீர்கள், எனக்காகவே விட்டுவிடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த காவல்துறையினரும் அந்த குடிகாரனை விடுதலை செய்து விடுகின்றனர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குடிகாரனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், நீ தினமும் குடித்து கொண்டு கத்துவாயே, நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னை யாரும் மதிப்பதில்லை என்று நான் உன்னை மதித்தேன், உன்னை கண்ணியம் செய்தேன், எனவேதான் உன்னை வந்து நான் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வார்த்தையை கேட்ட அந்த குடிகாரன் அவனுடைய உள்ளத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. அவன் சொன்னான், நான் இன்றிலிருந்து இந்த குடியில் இருந்து தௌபா செய்கிறேன் அல்லாஹ்விடத்தில், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று குடிகாரன் நல்லவனாக மாறிவிடுகிறான். எனவே சங்கையானவர்களே, இதுபோன்று நல்ல தன்மைகள் எல்லோரிடத்திலும் வர வேண்டும். குறிப்பாக 3 தன்மைகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தியே தீருவான். முதலாவது உண்மை, 2வது நீதம், 3வது நேர்மை. இந்த 3 தன்மைகள் எந்த மனிதனிடத்தில், எந்த நாட்டில், எந்த கோத்திரத்திடத்தில், எந்த நிறுவனத்தில் இருக்குமோ அல்லாஹ் அந்த விஷயங்களை உயர்த்தியே தீருவான். இதற்கு நேர்மாற்றமான 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ அது யாரிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். முதலாவது பொய், 2வது அநியாயம், 3வது ஏமாற்றுதல். இந்த 3 கெட்ட குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இமாம்கள், நம்முடைய பெரியார்கள், சங்கை குறித்தானவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நல்ல குணங்கள் இருந்ததோ அது போன்ற தன்மைகளை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும்.